என்னிலும் இளைய என் உயிர் தம்பி தங்கைகளே, இந்த வரலாற்றை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாட்டனார் முத்துவடுகநாத் தேவர் இறந்துவிட்ட பிறகு நம்முடைய வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் அரசியாகிறார், ராணியாகிறார். நம் பாட்டிக்கு கீழே படை தளபதிகளாக நின்றவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒரு விதவை பெண் கைம்பெண்ணின் தலைமையின் கீழே வீர மறவர்கள் நாம் தளபதியாக நின்று சண்டை செய்வதா என்று எனது பாட்டன்கள் எண்ணவில்லை. நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை பெற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தோம் என்று பீத்து திரிகிற திராவிட பதர்களே, 200-250 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் படையிலே தளபதிகளாக நின்று அந்த வீர மாதாவை கட்டளை ஏற்று களத்திலே பாய்ந்த மறவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இந்த வரலாற்றை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாட்டனார் முத்துவடுகனார் தேவர் இறந்துவிட்ட பிறகு நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் ராணி ஆகிறார். நம் பாட்டிக்கு கீழே படைத்தளபதிகளாக நின்றவர்கள் நம் பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒரு விதவை பெண்ணின் தலைமையின் கீழே வீரமறவர்கள் நம் தளபதிகளாக நின்று சண்டை செய்வதா என்று பாட்டன்கள் எண்ணவில்லை. நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை பெற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தோம் என்று பீத்திக்கிட்டு தெரியும் திராவிட பதர்களே. 200-250 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் தலைமையின் கீழே படையிலே தளபதிகளாக நின்று அந்த வீர மாதாவின் கட்டளையை கேட்டு களத்திலே பாய்ந்த மறவர்கள் எங்க பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் என்று சீமான் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.